வணக்கம் மக்களே, வெல்கம் டு கார்த்திகேயன் யூடியூப் சேனல் அண்ட் வெல்கம் டு ட்ராவல் வித் கார்த்திகேயர் அண்ட் ட்ராவல் வித் கார்த்திகேயர் இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் லாஸ்ட் டைம் சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு வந்து எலெக்ஷன் டே. எல்லோரும் ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஆப்வியஸ்லி யார் யாருக்கு ஓட்டு போடணும்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் சம் சப்போர்ட் டுவர்ட்ஸ் டிவிகே. ஏன் டிவிகே அப்படின்னு சொல்ல போனால், இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக போயிட்டுருக்க பிரச்சாரமும் சரி, ரோட் ஷோஸும் சரி, எல்லோரும் நிறைய பார்த்துருப்பீங்க. மக்கள் எல்லோரும் நிறைய பார்த்துருப்பீங்க. தளபதி விஜய்க்கு கிடைச்ச ஆதரவு மாதிரி வேறு யாராவது கிடைச்சிருக்கா பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஜீரோன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு 10 to 15% தான் அந்த மற்ற கட்சிகளாக கிடைச்ச ஆதரவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இவ்வளோ ஆதரவு தளபதி விஜய்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இஸ் அ ஃபேண்டம் கண்டிப்பாக இருக்கதான் இருக்கும். ஃபேண்டம் தளபதி விஜய் சும்மா கிடையாது. இஸ் லைக் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டார். ஓகே, ஸோ அவரை பார்க்க வர ஜனங்களில் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன் இன்னைக்கு வீடியோ நான் எனக்கு என்ன சொல்ல போகிறேன் பார்த்துட்டிங்கன்னா, ஏன் நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன் நம்ம டிவிகே வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாங்க, அண்ட் ஒய் 2020 பாலிடிக்ஸ் வந்து டிவிகே மாற்ற போகுது, அண்ட் சில அந்த சைடு சப்போர்ட்லாம் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தலைவர் கமலஹாசன் சார் என்ன சொன்னார், அண்டு நம்ம சரத்குமார் சார் என்ன சொல்லியிருக்காரு, பிரகாஷ் ராஜ் சார் என்ன சொல்லியிருக்காரு, சத்யராஜ் சார் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க எல்லாம், அப்புறம் இந்த அக்கா இந்த சின்ன அக்கா இருக்காங்களே, பிக் பாஸ் அக்கா, அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சைட்லேயும் அதையும் பார்க்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து 2020 பாலிடிக்ஸில் வந்து தளபதி விஜய் தான் வந்து கேம் சேஞ்சராக இருப்பார். இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி தமிழ் பாலிடிக்ஸ். ஒரு ப்ரஸ்பெக்ஷனு, அவங்க கூட்டணி கணக்கும் சரி, ஒரு பக்கம் வந்து 28 கட்சி சேர்ந்த கூட்டணி, இன்னொரு பக்கம் ஒரு 15 to 18 கட்சி சேர்ந்த கூட்டணி, இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு தனி மனுஷனாக தில்லா கெத்தா வந்து ஒருத்தர் வந்து போராடுறாரு. அண்டு இன்னொருத்தர் கூட இருக்கார். பட் அவரோட கதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன அளவுக்கு அவர் ஸ்டாண்ட் எடுப்பார், என்ன அளவுக்கு வாங்க போகிறாருன்னா தெரிய போகுது. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். ஸோ தளபதி சொன்ன மாதிரி டிஎம்கே வாசஸ் டிவிகே. ஸோ டிஎம்கே வெயிட்டா டிவிகே வெயிட்டான்றதை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அண்டு ஆப்வியஸ்லி தெரியும், டிஎம்கே தான் வந்து ரொம்ப ஒரு வெயிட்டான கட்சி, 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. பட் ஆனால் 75 வருஷம் பாரம்பரியம் இருக்கிற கட்சியால் 2 தடவை தொடர்ந்து அவங்களால வர முடியல, கலைஞர் ஐயா இருக்கும்போது. அப்போ இப்போ இருக்க நிலைமை நினச்சி பாருங்கள். அப்போயே எல்லோரும் யோசிச்சுக்கோங்க, இந்த தடவை எலெக்ஷன் வந்து எப்படி போக போகுதுன்னு இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ டிவிக்கே உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னும் போது வந்து தட் இஸ் த கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, டிவிக்கே ஆஸ் ஹையஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் யூத் பவர். இப்போ நாளை வீடியோ போடுறேன்னா, நான்லாம் வந்து பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறேன், நான் பாலிடிக்ஸை பற்றி கற்றுக்கிறேன், தமிழ்நாட்டோட வளர்ச்சி லாஸ்ட் 20 வருஷமாக எப்படி இருக்குது, தமிழ்நாடு வந்து அந்த காலத்துலேருந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பட்டுருக்கு, இந்த பாலிடிக்ஸ் இந்த இவங்க ஆட்சி செஞ்சதுனால தான் தமிழ்நாடு வந்திருக்கா, கண்டிப்பாக இல்லை. தமிழ் மக்கள் ஆர் ஸ்மார்ட்டர், தே நோ ஹவு டு கெயின் நாலேஜ், ஹவு டு ஏர்ன் மணி, ஹவு டு மேக் மணி. இது எல்லாமே வந்து தலை சிறந்து இருக்கிறது, இந்தியாவிலே தலை சிறந்து இருக்கனால தி தமிழ்நாடு இஸ் இன் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இப்போ நான் எதுக்கு டிவிகே ஓட்டு போடணும் சொல்கிறத பார்த்துட்டிங்கன்னா, தேர் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஓகே, லாஸ்ட் 5 இயர்ஸில் என்ன நடந்திருக்கு? கரப்ஷன் இருக்கா? கண்டிப்பாக அதிகமாக கரப்ஷன்ஸ் இருக்குது. இவங்களுக்கே நிறைய அந்த கேசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உமன் சேஃப்டி. அதை பற்றி நானே சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை. அவங்க கூட்டணியில் இருக்க துரேந்தர் அக்காவே சொன்னாலே தெரியும். துரேந்தர் வேறு யாராவது நம்ம பிரேமலதா மேம் தான் நான் சொல்கிறேன். அவங்களே சொல்லியிருந்தாங்க, ட்ரக்ஸ்லேயும் அண்டு உமன் சேஃப்டியில் தான் நீங்கள் கொஸ்டின் கேட்க முடியும்ட்டு. அந்த அளவுக்கு இருக்கீங்க. ஸோ கூட்டணியில் இருக்கவங்களே சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க. கேட்டுங்க, நான் யாரும் சொல்லலைங்க, அவங்க சொன்னது. அண்டு தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, தி டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. லைக் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஐடிலாம் வந்து ஏன் வந்து தெலுங்கானா அண்டு பெங்களூர் வந்து அந்த அளவுக்கு டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க, தமிழ்நாடு அச்சீவ் பண்ண முடியலன்றது. ஸோ அது வந்து நம்மளோட நம்ம தான் கொஸ்டின் பண்ணணும். அண்டு ஃபோர்த் பார்த்துட்டிங்கன்னா, ட்ரக் மாஃபியா வந்து ஆல்ரெடி லாஸ்ட் அந்த ஜாஃபர் சாதிக் அவரை பற்றிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சோழிங்கநல்லூரில் வச்சிருந்த ஃபேக்ட்ரிலாம் சரி. ஸோ அது ட்ரக் அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் அதனால் வந்து நிறைய இந்த ட்ரெயினில் போய் அந்த சின்ன பசங்க சண்டை போட்டதும் சரி, நிறைய வயலேஷன்ஸ் வந்து இந்த ட்ரக்னால் நடக்கிறது தெரியும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஆர் என்வாயன்மெண்ட் ஆர் யூத் ஃபோர்ஸ் டு பி கெட் இன்வால்வ் டு அந்த ட்ரக்ஸில் போய் மாட்டிக்கிட்டோம். அதில் போயிட்டு அடிக்ஷன் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் கம்பேர்ட் டு ஆல்கோஹால்னால் கூட ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான். பட் ட்ரக் அடிக்ஷன்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு கடல் மாதிரி. ஸோ நம்மளோட சமுதாயமும் சரி, நமக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற சமுதாயம் சரி, ட்ரக் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்க பண்ண போகிறது. ஏன்னா அவங்க ஆட்களே அதை ஆல்ரெடி இதை வச்சு மணி மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அந்த கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ இந்த 4 திங்ஸே வந்து அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயம். இது இல்லாமல் நிறைய லிஸ்ட் அவுட் இருக்குது. பட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த கரப்ஷன்ஸும் சரி, ட்ரக்ஸும் சரி, அண்ட் உமன் சேஃப்டிஸும் சரி, அண்ட் அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் நான் சொன்னது மாதிரி. ஸோ அது அப்படி இல்லை, அண்டர் டெவலப் சில பேர் உடனே தூக்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஜிடிபி பாருங்கள், ஜிஎஸ்டிபி பாருங்கள், நாங்கள் தான் வந்து ரேங்கிங் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கோம். சார், தமிழ்நாடு வந்து லாஸ்ட் 20-30 இயர்ஸாக எடுத்துட்டிங்கனாலே வந்து அது வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில் தான் இருக்குது. நீங்கள் லிஸ்டரில் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே வந்து அண்டர் பர்ஃபார்ம் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணல, கோவிட் டைமை தவிர. ஓகே, கோவிட் டைமில் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அது தவிர வந்து அண்டர் பர்ஃபார்ம் வந்து பெருசாக பண்ணது கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து அபவ் பவர் லைக் லாஸ்ட் இயரோட அதுக்கு அடுத்த வருஷம் பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்தது கிடையாது. வரலாறு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 இயர்ஸ் நீங்கள் எடுத்தாலே அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அப்போல்லாம் வந்து சிஎம் இல்லை. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் சிஎம் இருக்கார். ஸோ வந்து இந்த டெவலப்மெண்ட் வந்து யாருனாலுன்ற உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து என்னென்னா, இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு ஆஸ் லைக் ரேங்கிங் நம்பர் 2-3 வந்து எப்போவுமே வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது. இப்போ தான் புதுசாக வந்ததுலாம் கிடையாது. பட் ஸ்டில் வென் யூ கம்பேர்ட் தெலுங்கானா அண்ட் ஹைதராபாத், முக்கியமாக அண்ட் பெங்களூர், இந்த ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து கீழேருந்து எங்கேயோ வந்திருக்காங்க. அவங்களோட கிராஃப் பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒய் கான்ட் தமிழ்நாடு டூ தட்? ஏன் தமிழ்நாடு வந்து மிஸ் பண்ணுறேன்? இதான் என்னோட கேள்வி. ஓகே, ஸோ இதனால தான் வந்து ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ டு ஓட் ஃபார் அ நியூ. ஒரு பக்கம் வந்து டிஎம்கே வந்து இவ்வளோ அக்கப்போர் பண்ணுறாங்க பார்த்துட்டிங்கன்னா, இன்னொரு பக்கம் ஏஐடிஎம்கே. அவங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், இந்த கட்சி ஹஸ் பீன் லைக் எந்த லெவலுக்கு உடஞ்சது இருக்குது, எந்த அளவுக்கு இப்போ பீஸாக இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐயா மோடி ஐயாவோட கவர்னிங். ஓகே, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அவரோட மீட்டிங்னு சொல்லியிருப்பார், என்டிஏ கூட்டணியில் தான் வந்து ஏடிஎம்கே வந்து ஆட்சி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து தான் மெஜாரிட்டியாக சொல்லலை. ஸோ யூனோ லைக் ஆஃப்டர் வின்னிங் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து தேல் கெட் மேன் ஓவர் ஏடிஎம்கேன்றது தெரிஞ்ச விஷயம். ஓகே, அதனால் வந்து ஸோ தளபதியை பார்த்துட்டிங்கன்னா ஈ ஸ்டாண்ட்ஸ் ஆல்ரெடி. தீஸ் ஆர் த 4 மேஜர் இம்பேக்ட். நான் சொன்னது அந்த 4 விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளரணும்னா யார் ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாடு வளரும். சரிங்களா? அதனால அது அதில் பெருசாக சேஞ்ச் எதுவுமே இல்லை. ஒய் டிவிக்குன்னா ஃபியூச்சர் ரெவல்யூஷனுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து 80s 70s போயிட்டு இப்போது ஜென்சியும் சரி ஜென் ஆல்ஃபாவும் வர போகிறாங்க. ஓகே, வி ஹாவ் டு கிவ் அ பெட்டர் தமிழ்நாடு டு தேம். ஓகே, இந்த பெட்டர் தமிழ்நாடு சொல்லும் போது நம்ம 75 வருஷம் ஐடியாலஜி உள்ள பழைய 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 கூட்டிட்டு கதவு தொடடின்ற கதை மாதிரி அந்த பழைய விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஏஐ ரெவல்யூஷனோட, ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸோட, அட்வான்ஸ் மைண்டட் ஒரு 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 யங் யூத் பவராக இருக்கிற ஒரு நாலேஜ் பீப்புள் இது வந்தது ஃபார் பெட்டர். ஸோ 18 வயசுலேருந்து ஆல்மோஸ்ட் லைக் 40 வயசு இருக்கவங்க வந்து மெஜாரிட்டி வந்து தளபதி விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் அதுக்கு மேலே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவை வந்து அந்த காலத்துல ஏடிஎம்கே எம்ஜிஆர் ஃபேன் தான். ஸோ அவருக்கு அந்த பாலிடிக்ஸ்லாம் பெருசாக தெரியாது. எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டவர் தான் அவர். இப்போ வந்து அவர் டிவிக்கு இதை ஓட்டு போட போகிறாரு. ஸோ எங்கள் ஃபேமிலியை எல்லோரும் டிவிக்கு இதை போட போகிறேன். என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் சும்மா விடுவேண்ணா டிவிக்கு தான் போட சொல்லுவேன். ஏன் டிவிக்கு போட சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, பிகாஸ் இந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஓட ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ கலர் நிலவரப்படி லைக் ஹூ கேன் கம் டு பவர் பார்த்திங்கன்னா டிவிக்கு மட்டும்தான். ஸோ வேறு யாருமே இருக்க போகிறதில்ல. அதனால தான் வந்து நான் வந்து வி வாண்ட் டு சப்போர்ட் டிவிக்கே சொல்கிறேன். அண்ட் பிகாஸ் வி நீட் சேஞ்ச். கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்ச் இருக்கணும். நான் வந்து கேப்டன் சாருக்கு போட்டேன் ஓட்டு இதுக்கு முன்னாடி. வேறு யாரும் இல்லை, பெரிய ஆளுமைன்னு சொல்லிட்டு நான் நினச்சி போட்டது ஆண்டவர், வேறு யாரும் இல்லை, கமலஹாசன் சார். அவர் இப்போ இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஐயோ காசு தாங்க, காசு இருந்தால் இது கூட வாய்ப்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சர்டன் எக்ஸ்டெண்டுக்கு கமலஹாசன் சார் அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கட்சியில் பெருசாக முன்னேற்றம் இல்லை. 2.5% இருக்கு. 0.5% வச்சிருக்காங்க, 10 சீட்டு. 2.5 வச்சிருக்காரு இவர் ஓட் ஷேரிங் வந்து. ஆனால் வந்து இவருக்கு வந்து இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண போகிறதில்ல. டிஎம்கேக்கு வந்து பிளைண்டாக சப்போர்ட். சார் ஒழுங்காக விட்டுருந்தீங்கன்னா அந்த கலைஞர் டிவியாவது ஒழுங்காக ஓடிந்துருக்கோம். ஸ்டாலின் சார் சொல்லியிருந்தார். நாங்கள் கொடுத்ததுலேயே வந்து இன்னமும் ஓடுறது வந்து ஒரு கலைஞர் டிவி மட்டும் தான். அதை உடச்ச ஒரே ஆள் வந்து எங்கள் ஐயா கமலஹாசன் ஐயா ஒருத்தர் மட்டும் தான். ஆனால் அவர் வந்து கூட உட்காந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அது ஒரு பக்கம். இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, காசு இருந்தால் காக்கா கூட விளையாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். அடுத்து செல்லம் யார்? நம்ம செல்லம் தான், நம்ம பிரகாஷ் ராஜ் ஐயா தான். அவர் வந்து பயங்கரமாக தளபதி பற்றி பேசியிருந்தார். ஏன்னா சார் நீங்கள் செல்லம்னு ஒவ்வொரு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் ஒவ்வொரு
ப்ரெஸ் மீடியாவில் போய் அட்ரஸ் பண்ணும்போது எதுக்கு சொல்கிறீங்க, எல்லாம் நாங்கள் கொடுத்த ரெகக்னிஷன் தான். ரெகக்னிஷன் சொல்லும் போது அந்த கில்லியில் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்து உங்களுக்கு கொடுத்த ஆதரவும் சரி, நீங்கள் அந்த அளவுக்கு அது பாப்புலர் ஆனதும் சரி, அதனால தான் வந்து அதை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டுருந்தீங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அவரே டீஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்டே இருக்கும்ல, என்ன பண்ணுறது, அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா பேச பேசுவீங்க. அடுத்து நம்ம தகுடு வந்து அந்த காலத்துலேருந்து தகுடாக தான் இருக்கார். ஸோ அவரை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. ஆனால் அவங்க பையன் பார்த்தீங்களா மாசா, என்ன தான் நீங்கள் டிஎம்கே பற்றி பேசினாலும் நீ பேசின 10 நிமிஷமே டிவிக்கு போஸ்ட்டை பற்றி அந்த மாதிரி சிபி அண்ணன் வந்து போடுவார். ஸோ இது மாதிரி வந்து மவுத் பீஸ் என்ன ஜிங் சாக் சொல்லுவாங்களா, தமிழில் சொன்னால் ஜிங் சாக் அடிக்கிறது. ஏன்னா அவங்க வாங்கியிருக்காங்க, அதனால் அவங்க பேசுவாங்க. ஸோ அது இல்லாமல் பெரிய ஆதரவு வந்து தளபதிக்கு வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் வந்து தளபதிக்கு ஆதரவுலாம் கொடுத்துருக்காங்க. அண்டு லாஸ்ட்டாக சொல்ல போனால் பிரேமலதா விஜயகாந்த் மேம் அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க தான் வந்து துரேந்திர சீஃப் மினிஸ்டர் போடுறது உண்மையிலே. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கேள்வி கேட்கணும்னா நீங்கள் ட்ரக்கும் லேடிஸோ பற்றி தான், லைக் விமன் சேஃப்டியை பற்றி தான் மேம். அதுதான் ரொம்ப தமிழ்நாட்டுக்கு முக்கியம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே அது ரொம்ப முக்கியம். அதுலேயே இல்லைன்னா வேறு எதாவது இருக்க போகிறாங்க. அது ஓகே, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, திருப்பரங்குன்றம், மதுரையில் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து விளக்கேற்றுவாங்க தான். ஐயோ, கோர்ட்டு சொல்லி ஆர்டர் போட்டு ஜிஆர் சாமிநாதன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி அங்கே போய் பார்த்து இது வந்து தீபத்தூண் தான் சொல்லியும் நீங்கள் ஏற்றாத விளக்க இப்போ வந்து நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் ஏற்றுவீங்க. காதில் ஆல்ரெடி எல்லாம் சுற்றி இருக்காங்க. போதும். யார் வேற இல்லை, ஜல்லிக்கட்டில் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. என்னமோ அவங்க மட்டும்தான் ப்ரொடெஸ்ட் பண்ண மாதிரி, நாங்கள்லாம் போகாத மாதிரியும். தளபதி விஜய் போயிருந்தார், பல லட்சம் பேர் போயிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் கிடச்சிது. அதில் மூலயமா சரி கிடைச்ச ஃப்ரேமாக ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை என்ன பண்ணுறது. இப்போ நம்ம என்ன நீங்கள் பேசி உங்களுக்கு அகேன்ஸ்டாக போடுற, நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா. லாஸ்ட்டாக ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, குரூப்பில் டூப்பு, வேறு யாரும் நம்ம அக்கா தான், அந்த ஜல்லிக்கட்டு ஹீரோயின் அந்த அளவுக்குலாம் பெரிய சீன் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க வந்து நம்மளை வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு இதுவாக்குறாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா. அண்டு ஸோ இதெல்லாம் மாறணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெவல்யூஷன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 2020 பாலிடிக்ஸ் வந்து பழைய மாதிரி கண்டிப்பாக இருக்காது. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆர்டினரி ஓட்டிங் இருக்க போகிறது இல்லை. 2026 போலிங்கும் அதிகமாக தான் இருக்கும். யூத் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பயங்கர சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க டிவிகேக்கு, இன்க்ளூடிங் மீ. அண்ட் திஸ் 2020 பாலிடிக்ஸ் May 4th வந்து வில் பி அ ரெவல்யூஷன், வில் பி அ கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஃபார் தமிழ்நாடு, ஓகேங்களா. தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்ற போகிறது வந்து தளபதி விஜய் தான். எல்லோரும் மறக்காமல் நாளைக்கு காலையில் என்னென்ன சாமி கும்பிடணுமோ அவங்கவுங்க சாமி கும்பிட்டுட்டு அண்டு தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு நல்ல பாலிட்டிக்ஸ் நடக்கணும், நல்ல மனுஷங்களை வந்து ஆளணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு மறக்காமல் விசேஷனத்துக்கு வந்து ஓட்டை போடுங்க. அண்டு அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க ஊரில் இருக்க விசேஷனத்துக்கு ஆதரவு கொடுங்க. டிவிக்கே தான் வந்து 2020 பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாங்க. அண்ட் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒயிட் ஷர்ட் வித் சாண்டல் கலர், அது பீச் கலர் சொல்லுவாங்க, அந்த கலர் பேண்ட்டை போட்டுட்டு ஓட் ஃபார் டிவிக்கேன்னு கீழே ஹேஷ்டேக் போட்டு உங்கள் ஜனநாயக அருமையாக போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இதை வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எக்ஸ்லேயும் சரி, இதில் வந்து ஹேஷ்டேக் வந்து ஓட் ஃபார் டிவிக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணி ஆல்ரெடி ரிசல்ட்டை நம்ம முன்னாடியே 4ஆம் தேதி காட்ட போகிற 4ஆம் தேதி என்ன போகிற ரிசல்ட்டை நம்ம நாளைக்கே வந்து எல்லாருக்கும் காட்டுவோம். தமிழ்நாட்டோட பவர் என்னன்றது நாளைக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. மறக்காமல் எல்லோரும் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.